அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சென்ற நூற்றாண்டிலே மக்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை மறைத்து உலகளாவிய அளவில் மக்கள் பல்வேறு தளங்களிலே ஒரே எண்ண ஓட்டத்தோடு இருப்பவர்கள் இணைந்து பொதுமக்களுக்கு, சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான இயக்கங்கள் பல தோன்றின. அதிலே ஒன்றுதான் சாரணர்கள் மற்றும் வழிகாட்டிகளுக்கான இயக்கம். கைட்ஸ் அண்ட் ஸ்கவுட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த இயக்கம் பள்ளி கல்லூரி பருவத்திலேயே மாணவர்களை சமுதாய சேவையிலே சமூக அக்கறையோடு கூட்டி அவர்களை பிற்காலத்தில் மிகவும் பொறுப்பான தனிநபர்களாக, உலக அளவிலே சிந்திக்கக்கூடிய மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை குறித்து அறிந்து சிந்தித்து அவற்றிற்கான விடையை காணக்கூடிய உயர்ந்த பக்குவ நிலைக்கு உயர்த்தும்படியான குறிக்கோள்களோடு இந்த அமைப்பு தோன்றியது. இந்த இயக்கத்தை தோற்றுவித்த தம்பதிகள் கணவனும் மனைவியுமான சர் ராபர்ட் பிடன் பவுல் மற்றும் ஓலாவ் பிடன் பவுல். இவர்கள் இருவரும் தான் சிறு வயதிலேயே, மாணவ பருவத்திலேயே பள்ளி கல்லூரிகளிலே படிக்கும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக ஒரு காலச்சூழலிலே பொதுமக்களுக்கான சேவை செய்யக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியதற்காய் ஒரு வாய்ப்பு தரும் விதமான இந்த அமைப்பை தோற்றுவித்தார்கள். அப்போதைய நாடுகள் பலவற்றிலும் இதனுடைய நன்மை கருதி இதை ஏற்றுக்கொண்டு இது உலகளாவிய அளவிலே ஒரு பேரியக்கமாக வளர்ந்து நிலை பெற்றது. இன்று வரையிலும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், விழாக்கள், பொருட்காட்சிகள் முதலிய காரணங்களுக்கு மக்களை நெறிப்படுத்தவும் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து சேவை செய்யவும் சாரணர்களும் வழிகாட்டும் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் மக்களிடையே ஒன்றாக கலந்து அவர்கள் சேவை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது தவிர பேரிடர் காலங்களிலும் கூட இவர்களுடைய உதவி சமுதாயத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக வளர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே வழிகாட்டிகளாக அறியப்படுபவர்கள் பெண்கள். சாரணர் இயக்கம் ஆண்களுக்கானது. இப்படி இருபாலினமும் ஒன்றிணையக்கூடிய அந்த புள்ளியிலே பெண்களுக்கான இடத்தை இன்னும் அதிகரித்து காண்பிக்கவும் அவர்களுடைய சேவை மனப்பான்மை உலகிற்கு வெளிச்சமிட்டு தனித்துவத்தோடு காண்பிக்கவும் வேண்டி அவர்களினுடைய சேவையை நினைவு கூறும் விதமாக அதற்கென்று தனியே ஒரு நாளை அறிவிக்க வேண்டும் என்றும் அதை சிந்தனையாளர்களுக்கான தினமாக அறிவிக்க வேண்டும் என்றொரு எண்ணம் சிறுக சிறுக வலுத்து கொண்டு வந்தது. 1926 ஆண்டு அமெரிக்கா நாட்டிலே நடந்த சாரணர்களுக்கான வழிகாட்டுதலர்களுக்கான கூட்டத்திலே இதற்கான முடிவுகள் இதை முன்மொழிந்து பேசத் தொடங்கி இதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டு எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் பெண்களுக்கான அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ற அந்த பண்பிற்கு அதை கொண்டாடும் விதமாக ஒரு தினத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஒருமித்த கருத்திற்கு எல்லோரும் வந்தார்கள். சரி, ஒரு ஆண்டின் எந்த நாளை நியமிக்கலாம் என்று ஆராய்ந்தபோது சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த தம்பதிகள் ராபர்ட் மற்றும் அவருடைய மனைவி ஓலாவ் 2 பேருமே பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பிறந்தவர்கள். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியை சிந்தனை தினமாக கொண்டாடலாம் என்று அறிவித்தார்கள். அந்த தினத்தை எப்படி கொண்டாடலாம் என்று விசாரம் செய்தபோது அந்தந்த நாட்டின் பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்தி அதனுடைய சிறப்புகளை அறிந்து போற்றவும், ஏனைய கலாச்சாரங்களினுடைய பண்பாட்டு கூறுகள், அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வழக்கங்களை பற்றி அறிந்து கொள்ளுவதற்குமான வாய்ப்பாய் அந்த நாளை கொண்டாட முன்வந்தார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இருந்த மிகுந்த அனுபவம் வாய்ந்த இந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்தை உயர்த்தி பேசியும் மற்றைய கலாச்சாரங்களின் சிறப்பை மேற்கோள் காண்பித்தும் இந்த தினத்தை அனுஷ்டிக்கத் தொடங்கினார்கள். அந்த விதத்தில் ஒவ்வொரு கண்டத்திலும் அந்தந்த பகுதியினுடைய சிறப்பை நினைவு கூறுவதற்காக எல்லோரும் சேர்ந்து ஓரிடத்தில் கூடுவதும், அந்த இடத்திலே அவரவர்கள் தங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கலாச்சார சிறப்புகளையும் மற்றைய கலாச்சாரங்களின் பெருமைகளையும் பற்றி பேசி அளவளாவுவார்கள். இதற்கிடையே உலக சகோதரத்துவம் வளர்ப்பதற்காக வேண்டி வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த முக்கிய சாரணர் மற்றும் வழிகாட்டுனருக்கான இயக்கத் தோழர்களை அழைத்து அவர்களை கொண்டும் கலந்துரையாடல்கள் நிகழ்த்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். சிந்திக்கத் தொடங்கும் ஒருவன் முதலில் பிறரை பற்றி சிந்திப்பான். தன்னை முன்னிலைப்படுத்தாது சேவை மனப்பான்மையோடு தான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தன்னை சார்ந்திருப்பவர்கள், தன்னை சூழ்ந்திருப்பவர்களை எந்த விதத்தில் உயர்த்தும்,
எந்த நிலையிலே அவர்களை பாதிக்கும் என்பதை ஆய்ந்து அறிந்து முடிவுகளை எடுப்பான். அந்த காரணத்திற்காக வேண்டி இதிலும் கூட குறிப்பாய் பெண்களினுடைய பங்களிப்பு, அவர்களினுடைய சேவை மனப்பான்மை, பேரிடர் காலத்திலெல்லாம் பெண்களாலே இது போன்ற பணிகள் செய்ய முடியாது என்று ஒதுக்காமல் அவர்களும் கலந்து கொண்டு சமுதாய சேவையிலே ஈடுபடக்கூடிய காலங்கள், இவற்றையெல்லாம் பற்றி நினைத்து அதை போற்றும் விதமாக இந்த நாளை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளிலே இந்த நாள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு சிறுக சிறுக இதனுடைய தன்மை, இதனுடைய தேவை அறிந்து கொண்டு பல்வேறு நாடுகளிலும் இதிலே கலந்து கொள்ளத் தொடங்கினார்கள். அதை ஒட்டி வரக்கூடிய வார இறுதியிலே எல்லோரும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு ஹாம்ஸ் ரேடியோ மூலமாக, வானொலியின் மூலமாக தொடர்பு கொண்டு அவரவர்களுடைய காலத்திற்கு அந்தந்த நாட்டின் பெருமைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், பங்களிப்பு முதலியவற்றை மேற்கோள் காண்பித்து பேசுவார்கள். இந்த விழாக்களின் மூலமாக மக்களிடையே இருக்கக்கூடிய கலாச்சாரம், மொழி சார்ந்த வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் ஏற்றி துதிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையை அடையலாம் என்று அறியப்படுகிறது. இது இப்படியே வளர்ந்து கொண்டு வர சில ஆண்டுகளாக, ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் இந்த சிந்தனையாளர்களுக்கான தினத்திலே இதை உலக சிந்தனை தினமாக அறிவித்து அதிலே ஒவ்வொரு ஆண்டு நிகழ்ச்சியிலும் கருப்பொருளாக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பின்படி அதை சுற்றியே அந்த ஆண்டின் விழாக்கள் இருக்கும்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்காக பொதுவான அளவிலே அறியக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கான வழிகள், அவற்றினுடைய வீரியம், இது எப்படி பரவாமல் தடுக்கலாம் என்பன போன்ற துறைகளை, தலைப்புகளை கருப்பொருள்களாக கொண்டு அதை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. முக்கியமாக கல்வி, பெண்ணுரிமை, சுதந்திரம், மக்களினுடைய சிந்தனை போக்கிற்கு தடையாக இருக்கக்கூடிய ஏனைய விஷயங்கள், சுகாதாரம், மருத்துவம், தொழில் வளர்ச்சி, அதனால் வரக்கூடிய நன்மைகள், தீமைகள், பாலின வேறுபாடு, மொழி சார்ந்து அறியப்படும் வேறுபாடுகளை களைதல், இங்கே இருக்கக்கூடிய இது போன்ற சிரமங்கள் அரசியல் அளவிலே கொண்டு செல்லப்பட்டு அதற்கு தீர்வு காண்பதற்கு ஒரு யுக்தியாய் அதையே அந்த ஆண்டின் கருப்பொருளாக வைத்து உலக நாடுகளினுடைய கொண்டாட்டத்திலே இதை சார்ந்து பேச்சு போட்டிகள், பேச்சு நிகழ்ச்சிகள், கருத்தரங்கங்கள் நடக்கும்படியாக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அந்த ஆண்டின் தலைப்பை வைத்து பாடல்கள் எழுதப்பட்டு அது பெருமை நிறைந்த மிகவும் பிரபலமான இசைவாணர்களை கொண்டு இசைக்கப்பட்டும் அதனுடைய வீரியம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதற்காக வேண்டி நிதி சேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எல்லோரும் ஒவ்வொருவரும் அவருக்கு உதித்த ஒரு சிந்தனைக்கு 1 பைசா என்ற கணக்கிலே இதற்கான நிதியை தாராளமாக வழங்கும்படியாகவும் வேண்டுதல்கள் வைக்கப்படும். இது தவிர அந்த நாளன்றைக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளும் விதமாக அதற்கான வாழ்த்தட்டைகளை அவர்களே தயார் செய்து அதையும் அனுப்புவார்கள். இப்படி வாழ்த்து அட்டைகளை சேகரித்து வைப்பதன் மூலமாக நமக்காக வேண்டி நம்முடைய நன்மை எண்ணி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள், நாம் தனித்து இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த காட்சிகள் இருக்கின்றன. இந்தபடிக்கு மிகவும் மேம்பட்ட நிலையிலே எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அளவில் அறிவுசார் தளத்திலே எல்லோரும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இது போன்ற கொண்டாட்டங்களின் மூலமாக வளர்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கென்று அந்தந்த நாட்டிலே தனியே அதற்கான குழுக்கள் நியமிக்கப்பட்டு அனுபவம் நிறைந்த சாரணர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், மற்றைய வழிகாட்டுனர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். சமீப காலங்களிலே இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் பிரபலமடைந்து இதை நாம் உள்ளுணர்வோடு கொண்டாடும் விதமாக, அதை கொண்டாடும் நிலைகளிலிருந்து அது கொண்டாட்டம் என்பதையும் கடந்து இதை கொண்டு மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் அளவிற்கு எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. அதை ஒட்டி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு பெண்ணும், இந்த இயக்கத்தை சேர்ந்த பெண்ணும் தங்கள் வீட்டின் ஜன்னலிலே ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பார்கள். அது பெருக்கக்கூடிய ஒளியாக நான் இருக்கிறேன், இந்த ஒளி எல்லா இடத்திலும் பரவட்டும், அறியாமை இருள் நீங்கட்டும் என்றவர்கள் நினைத்து கொள்வார்கள். அப்படி பிறக்கும் அந்த ஒளி ஒவ்வொருவர் உள்ளத்திலேயும் பிறக்க உலகம் மிகவும் இன்பமயமான இடமாய் மாறிவிடும். அவரவர்கள் தங்களினுடைய கடமைகளை உணர்ந்து தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களின் முக்கியத்துவத்தை அறிந்து சேவை மனப்பான்மையோடு வாழ்க்கையை அணுகத் தொடங்குவார்கள் என்பன போன்ற எண்ணங்களும் இதோடு சேர்த்து வளர்க்கப்படுகிறது. கிழக்கத்திய நாடுகள் சிலவற்றில் அன்றைய நாளில் ஏதாவது ஒரு மலைப்பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து
விடியற்காலை வேளையிலேயே இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் மலையின் மேலே ஏறி போய் அங்கே ஒரு ஸ்தம்பத்தை நட்டு, கொடிக்கம்பத்தை நட்டு, அதிலே சாரணர் இயக்கத்திற்கான கொடியை ஏற்றி ஒரு தீயை மூட்டி இருள் நீங்கட்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். இதுபோன்ற செயல்களின் போது ஒருவர் தங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகள், சிந்தனை என்ற அந்த ஒரு சொல்லுக்கு இருக்கக்கூடிய வீரியம், சிந்திப்பதின் மூலமாக நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணலாம் என்பன போன்றவற்றை அழுத்தமாய் பேசி பதிவு செய்வார்கள். இந்த பதிவுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு எங்கள் நாட்டிலே இந்த கொண்டாட்டங்கள் இந்த தலைப்பில் இந்த இடத்தில் இந்த விதமாக நடைபெற்றது என்பதையும் பதிவு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக அவரவர் பகுதிகளிலே செய்யப்படும் இந்த கொண்டாட்டத்தினுடைய வீரியத்தை மற்றொருவர் அறிந்து கொண்டு சிந்தனை என்ற ஒரு புள்ளியிலே எல்லோரும் இணையும்படியான ஒரு நாளாய் இது அமைகிறது. உலக சிந்தனை தினமாக இது மாற்றப்பட்ட பிறகு உலக இயக்கங்கள், அமைப்புகள் பலதும் இந்த நாளை தாங்களும் கொண்டாடுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இப்படி பெருமையோடு கூடி வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒன்றிணைவதற்கான நாளாய் விளங்கும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் கொண்டாடப்படும் உலக சிந்தனை தினத்தின் வரலாற்றையும் அது கொண்டாடப்படும் விதத்தையும் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.